ஸ்ரீ குருபியோ நம. இந்த பகவத்கீதையில் அர்ஜுன விஷாத யோக பிரசங்கத்தில் வர்ண தர்மம் கெட்டுவிடும் அப்படின்னு அர்ஜுனர் சொல்கிறார். வர்ண தர்மம்னா என்ன, அது எதற்காக வந்தது, அப்புறம் அது கெட்டு போகிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அதில் வர்ண தர்மம் எதற்காக வந்ததுன்னு கேட்டால், மனசை பக்குவப்படுத்துறதுக்காக. மனசுக்கு பக்குவப்படுறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குது, நாம் எதெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்தால் மனசு பக்குவமாகும் அப்படிங்கிறதுக்கு 10 காரணங்கள் பகவான் சொன்னார். அதில் 8வது காரணமாக இருக்கக்கூடியது தியானம். தியானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. தியானம்தான் மனசை ஒருநிலைப்படுத்தும். அதாவது மனசை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஸ்டெபிலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த எமோஷனுடைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கு இல்லையா, இந்த உணர்ச்சிகளுடைய ஏற்றத்தாழ்வு, திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு சந்தோஷப்படுறது, எக்ஸ்ட்ரீமாக கோபத்தை காமத்தெல்லாம் வெளிப்படுத்துறது, இந்த மாதிரி திண்டாடின்னு இருக்கக்கூடிய மனசை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே தியானம்தான். தியானத்தினுடைய டயத்தை நாம் கூட்ட 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 நம்மளுடைய மனசு ஸ்டெபிலைஸ் ஆகிறத நாமளே கவனிக்கலாம். ஸ்டெபிலைஸ் மனசு ஆனால் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஈவன் மனசு அதர்மத்தில் போகவே போகாது, எப்போதும் தர்மத்திலேயே இருக்கும். காமத்துக்கு வசப்பட்டு ஒரு செயலை செய்கிறது, கோபத்துக்கு வசப்பட்டு ஒரு செயலை செய்கிறதுங்கிறது இல்லாமல் எது நியாயமோ அதையே செய்யும். அப்படி இந்த காமத்துக்கும் கோபத்துக்கும் வசப்படாத மனசு ஞானத்தை அடையிறதுக்கு எலிஜிபிளாக ஆறுது. இப்படி தியானம் நமக்கு ஃப்ளக்சுவேட்டடாக இருக்கக்கூடிய மைண்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி அதை நல்ல விஷயங்களில் மட்டுமே செயல்படுற மாதிரி பண்ணி மனசை லைட்டாக வச்சுண்டு பக்குவப்படுத்தி நம்மளை கரையேற்றுறது. ஸ்ரீ குருபியோ நம.